ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? என்ன சம்பவம்? ஓகே, இப்போ நம்ம வானத்தை பார்க்குறதுக்கு நம்மளுடைய கண்களை நம்ம என்ன பண்ணுறோம், மேலே தூக்கி பார்க்குறோம். மேலே பார்க்கும்போது தான் என்ன பண்ணுது, வானம் வந்து தெரியுது. எப்படி தெரியுது? அழகாக தெரியுது. ஆண்டவர் படைச்ச நேச்சுரல் பியூட்டியை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அதுக்கு காரணம் என்ன? நாம் வந்து அதை விரும்புகிறோம், நம்ம பார்க்கணும்னு சொல்லி நாம் அதன் மேலே ஒரு பிரியம் வைக்கும்போது, அதன் மீது ஒரு விருப்பம் வைக்கும்போது நம்மளுடைய கண்களை நம்ம பார்க்கணும் முயற்சி பண்ணும்போது தான் ரீசன் என்னன்னா நம்ம வந்து விருப்பப்படுறது. இதே போல் நம்ம வந்து ட்ரூ காட் யார், உண்மையான தேவன் யார், நம்மளை படைச்ச கடவுள் யார், நாம் எப்படி வந்தோன்னே நமக்கு தெரியாது. அப்படின்னு நம்மளுடைய தேவன் யாருங்கிறத நம்ம கண்டிப்பாக அறியாமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அதை வந்து தெரிஞ்சே ஆகணும். அப்படி நீங்கள் முடிவு பண்ணி அதன் மேலே ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் கொண்டு நீங்கள் வந்து பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் மனசில் தீர்மானம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? உங்களுடைய கண்களை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லுக்காக நீங்கள் வந்து பார்க்கணும்னு சொல்லி ஜீசஸை பார்க்குறீங்க பார்த்தீங்களா? ஜீசஸை அதே போல் தான் நம்மளுடைய கண்களை நம்ம வந்து பார்க்கணும்னு சொல்லி நம்ம விருப்பப்படுறது தான் என்னது, ஃபஸ்ட்டு ஆண்டவரை பார்க்குறது. பார்க்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய கண்களை வந்து உயர்த்தணும். நாம் வந்து எப்படி வானத்தை பார்க்குறோமோ அதே போல் நம்மளுடைய ஜீசஸை பார்க்குறதுக்கு நம்மளுடைய இருதயத்தில் நாம் வந்து அவருக்கு இடம் கொடுக்கணும். நாம் வந்து விருப்பப்படணும், ஒரு ஆசைப்படணும். நம்ம வந்து அதை பார்க்குறதுக்கு இப்படி டேர்ன் ஆகிறோம் பார்த்தீங்களா? இப்படி பார்க்கணும்னு சொல்லி நம்ம முடிவெடுக்கிறது தான் நம்மளுடைய ஜீசஸை வந்து நம்ம வந்து பார்க்குறதுன்னு அர்த்தம். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னாக்காக நம்மளுடைய கண்களை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நாம் வந்து எதுவுமே நாமளாக தான் முடிவு பண்ண முடியும். நாம் விருப்பம் படலைன்னா ஆண்டவர் விருப்பப்பட மாட்டார். நாம் பார்க்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோன்னா, நம்ம அவர் அறியணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம், நம்மளுடைய உள்ளத்தை அவர் பார்த்து அவர் என்ன பண்ணுவார், அவருடைய ப்ரெசன்ஸோடி நாம் அந்த முடிவு பண்ணும்போது நமக்குள்ளாடி உள்ள இருளெல்லாம் விலகிறோம். ஸோ ஆண்டவருடைய ஒளி வந்து நமக்குள்ளாடி பிரகாசிக்கிறதற்கு நம்ம வந்து இடம் கொடுத்தாச்சுன்னு அர்த்தம். ஸோ ஆண்டவர் என்ன பண்ணுவார், இருளை நீக்கி நமக்குள்ளாடி வந்து கிரியை செஞ்சு நமக்கு எல்லாத்தையுமே சகலத்தையும் அவர் தெரியப்படுத்துவார். ஸோ இதன் மூலமாக நீங்கள் உண்மையான கார்டன் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்பவம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ உங்கள் எல்லாரையும் மீட் பண்ண. Until then, this is Jasmine Janu.